எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 2 இந்த காலை தியானத்திற்கு இவரதை நாம் காணிக்கப் போகிறோம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து, அழகா பாருங்களேன், அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒருவனை அப்படி சொல்றதை பார்த்தா ஒன்றும் இல்லாதவனை நான் அழைத்து, இந்த விஷயம் என்னதுங்க, அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பரிசுத்த வேதம் முழுவதில் நீங்க பரிசுத்த வேதம் முழுவதிலையும் பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரத்தில் எங்குமே ஒரு மனிதனை பாருங்கள் என்ற வேதம் சொல்லவே இல்லை. கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்ல அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்த. அப்படியே கடந்து வந்த தீர்க்கதரிசன காலத்தில் எசாயா என்ற பெரிய தீர்க்கதரிசி சொல்றார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பாருங்கள், அவர்தான் கர்த்தர். ஆனால் இப்படியே ஒரு வசனங்கள் வேதத்தில் ரொம்ப கம்மி. வேற எங்கேயாவது யாராவது நோக்கி பாருங்கள், பரிசுத்தம் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் பேசினார் என்பது தெரியல. ஆபிரகாமையும் சாராலை நோக்கி பாருங்கள் என்று சொல்லிட்டு தீர்க்கதரிசன புத்தகம், இதை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நாம் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். 3ஆம் வசனம், அவர் அதன் பாழான ஸ்தலங்கள்லாம் தேர்லட செய்து பயன்கொள்கள். பாழான ஸ்தலங்கள் அதன் வனாந்தரத்தை ஏதனை போல, வனாந்தரம் 3 அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போல மாக்குவார். எருசலேமை குறித்து இது எழுதப்பட்டது. அப்படியானால் ஆபிரகாமையும் சாராலை நோக்கி பார்த்துட்டு யாரை பார்க்க சொல்றார் என்றால், எந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆறுதல் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாழடைந்து இருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கை கனி இல்லாமல் வனாந்தரமாக இருக்கிறதோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவந்தரமாக இருக்கிறதோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தரை ஏதனை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் இந்த இடத்துல சொல்லுது, கர்த்தரை பார்க்க வேணாம், ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் பாருங்கள். சொல்லாமே, அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அது சாத்தியமான வார்த்தை. ஏன்னா அவங்க பிள்ளைங்க தான், நம்ம புறஜாதி தானே, நம்ம ரைட்டா ரியாஸ். பிகாஸ் பைபிள் சொல்லுது, தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் நம்ம கை கொடுத்தாராம். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள். விசுவாசத்தின் அடிசோடு நடக்கும்படியா ஆபிரகாம் விருத்தசேதனம் பெரும் ஆபிரகாம் எது பெறல, விருத்தசேதனம் அடைஞ்ச பின்பு விசுவாசம் வரல. விசுவாசம் வந்த பிறகுதான் புறஜாதியார் நமக்கு அது அடையாளமா இருக்க சொல்லி ரோமருக்கு எழுதுகிறார். யார் இந்த ஆபிரகாம்? கண்ணை திறந்து ஏன் அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஏன் அந்த மனிதனை நோக்கி பாருங்கள் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தீர்க்கதரிசனத்தை உரைக்கணும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை பாழானது, கட்டப்படுமா? அந்த ஆபிரகாம் சாராலை மாற்றால் அவாந்திர வெளி மாறுமா, வனாந்தரம் மாறுமா, பாழாந்த கட்டப்படுமா? கட்டப்படும். ஏன்? இப்ப இன்றைக்கு நம்ம ஆபிரகாமுடைய அந்த பைபிள் சொல்லுது, அவனை பெருக பண்ணினேன். ஆபிரகாம் இன்னைக்கு உலகத்துல ஆபிரகாம் ஆசீர்வதித்திலே பல முட்டாள்தனமான ஜெபம் பண்ண நாங்களும் பண்ணோம். ஆபிரகாம் ஆசீர்வதி எங்களை ஆசீர்வதியும் பாட்டு, ஆபிரகாம் ஆசீர்வதி எங்களை ஆசீர்வதியும், ஆபிரகாம் ஆசீர்வாதம் எனக்கு தான் ஈசாக் யாக்கோபு ஆசீர்வாதம். ஐயா பொய்யா அதெல்லாம்? வாயை திறந்து ஆசீர்வதிங்க சொல்ற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற சாத்தியம் பொய். அது ஊழியக்காரரை ஏமாற்ற முடியும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான, ஆபிரகாம் பெருகு பண்ணுவதற்கான என்ன காரியம்? ஆபிரகாமை சாராலை பார்த்தால் நம்முடைய பாழான ஸ்தலங்களால் தேர்தல் அடையும் சொல்வதற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கை ஆறுதல் அடைவதற்கு என்ன காரணம்? அவாந்திரம் போல இருக்கு என் வாழ்க்கை மாறுவதற்கு, வனாந்தரம் மாறுவதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஆபிரகாம் குறித்து 5 சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஆபிரகாம் தொடக்க முதல் முடியவரை 5 சபைக்கு 5 கருத்தை சுருக்கமா வேகம் 12ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாம் 5 பிரிச்சு எட போகிறோம். நான் வாசிக்கிறேன் 7.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அவன் தனக்கு தரிசனமாக கர்த்தருக்கு அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டினான். கவனிங்கள், முதல் 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 ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஒரு தரிசனம். ஊழியக்காரன் ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன், அவனை அழைத்தேன். அழைக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமானது ஒரு தரிசன வாழ்க்கை. கவனிங்கள், ஒரு தரிசனம் என்பது நீங்க நினைக்கலாம் சாதாரண ஏதோ ஒரு பழப்பு, இன்னைக்கு சொல்ற அந்த தரிசனம் கிடையாது. ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்வதுதான். உங்களை குறித்து ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒன்று உலகத்தை தெரிஞ்சுக்கொள்ள தரிசனம் இல்லை, உன பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய வேண்டிய திட்டத்துக்காக தான் தரிசனத்தை கொடுத்து. அது மாத்திரம் அழைக்கப்பட்டவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் தரிசனம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. எப்பொழுது தரிசனம்? நல்ல கவனிங்க, எந்த சூழ்நிலை தரிசனம் நான் சொல்லுகிறேன். கவனிங்கள், பைபிள் சொல்லுது 4 கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனு கூட போனான். ஆபிரகாம் ஆரணை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளான். ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளையும் தன் சகோதரனை குமாரன் லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பத்தி எல்லாட்டும் 6 சகோதரி ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவளை கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்த ஆபிரகாம் தேசம் சுற்றி திரிந்து சீக்கேம் என்னும் இடத்துக்கு சாய்பான மோர் என சபையை முட்ட வந்தான். அக்காலத்தில் கானானியர்கள் அத்தேசம். நல்ல கவனிங்கள், தரிசனம் எப்போது கொடுத்தாருன்னா, இங்க நீங்க பார்க்கலாம், பைபிள் சொல்லுது மேல ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாம் வருகிறார். நல்ல கவனிங்கள், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேப்பமே எங்கிருந்து வர்றார்? அந்த தேவன் அனுப்பும் போது சொல்றார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பேர் சொல்லல, நீ ஆரான்ல இருக்கணும், கானான்ல இருக்கணும், எந்த தேசம் தெரியல. ஆரானிலேருந்து வரும்போது அவங்க அப்பா தேராக அங்கே நின்றுட்டாரு. அவரோட லோத் வந்துட்டார். கவனிங்கள், லோத் அப்படி வந்த பிறகு இவர் வராங்க, கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் கானான் தேசத்தில் வந்தோம், இதுதான் எனக்கு தரப்போறாருன்னு யாருக்கு தெரியாது. இது பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் அந்த சுற்றி திரிந்த சீக்கியம் கண்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ட்ரையல், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஐயா, ஊர் என்ற கல்தேர பட்டணத்தை விட்டு வந்துடலாம். மனுஷனுடைய வாழ்க்கை சில நேரம் நம்ம சிலதை விட்டு வந்த போது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு டைம் வந்து சுற்றி திரிந்த அந்த வேத வசனம் ஏன் எழுதிருக்குன்னா, பைபிள் சொல்லுது ஆகார் பேர்ச்சபா வனத்துல சுற்றி திரிந்து செத்துருவானாங்களாம். இந்த சுற்றி திரிந்து இஸ்ரவேல் மக்கள் சுற்றி திரிந்து பைபிள் சுற்றி நீங்கள் சுற்றி திரிவீர்கள், உங்கள் பாதகத்தை உங்க பிள்ளைய சுமப்பாங்க 40 வருஷம். யாருங்க சுற்றி திரிவதுனா என்ன அர்த்தம்? என்ன அது சுற்றி திரிவதுனா the situation is a confusion, ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை. ஐயா நம்ம ஏமாந்துட்டோமா? சில நேரத்தில் ஒரு அட்ரஸ்க்கு எடுத்து போயிட்டு சுற்றி திரிஞ்சு ஒரு 5 பேர்கிட்ட கேட்டு சரியான அட்ரஸ் பிடிக்கலாம், எத்தனையுமே திரும்பி வந்திருக்கணும். போஸ்ட்மேன் போயிட்டு இருக்கோம், கொரியர் போயிடுறான், கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை சுற்றி 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 திரியும் போது என்ன பண்ண முடியும்? நம்ம வெறுப்பாயிட்டு போல கிடைக்காது, ஏதோ பொய்ய சொல்றோம். சில வாழ்க்கை நம்ம ஒரு காலத்தை தேடி 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 எதிர்பார்த்தது, ஆனா வேதம் சொல்லுது விட்டு வந்த போது, விட்டு வரும்போது கவனிங்கள், இன்றைக்கு நம்ம பெரிய தப்பு நீங்க நான் பண்றது. அவர் எதை விட்டு வந்தாரு சொல்லுங்க, எதை விட்டு வந்தாரு? நான் தான் சொல்றேன், பைபிள் சொல்லுது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை இங்கே காட்டலாம். நீங்க எப்படி பசனா அவன் கீழ்ப்படிந்து போனான். பைபிள் சொல்லுது ஆபிரகாம் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை திரும்பி நினைத்திருப்பார்கள், ஆனால் திரும்பி போவதற்கு என்ன பண்ணிருப்பாங்க? ஆபிரகாம் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்தை விட்டு வந்தார். சாதாரண விஷயம் இல்லை. நான் வாசிக்கிறேன். 1 கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி உன் தேசத்தையும், எது உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நான் காண்பி தேசம் போ. இதுதான். அப்போ எது பாருங்க, உன் தேசம், உன் ரத்தம், ஜாதி, உன் அப்பா வீடு, இதெல்லாம் விட்டுரு. அது மாத்திரம் நீ செலக்ட் பண்ணுற இடத்துக்கு போகாத. இன்னைக்கு அப்படி தானே விட்டுருவோம். நாங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி கர்த்தர் வாழ்க்கை வாழணும், நாங்கள் செலக்ட் பண்ணுற வேலை செய்யணும், நாங்கள் செலக்ட் பண்ணுற கல்யாணம் கட்டணும், நாங்கள் செலக்ட் பண்ணுறது வாழ்க்கை வாழணும், நாங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி கர்த்தர் எங்களை பெரிய எடுத்தோன்னுக்கு மேலே உட்காராச்சு. அதுன்னு ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? ஐயா வந்த வழியில் எங்கள் அப்பா கூட வந்தார், ஆறானில் வரும்போது எங்கள் அப்பா விட்டுட்டேன்,
இப்போ எல்லாம் வந்துட்டேன், பாஷை தெரியாத ஊர், அங்கே நான் போகிறேன். எனக்கு ஒரு அந்த சுற்றி திரிந்த அந்த வார்த்தை சீக்கிரம் வந்து குழப்பத்தில் பாருங்கள். எப்போவுமே மனுஷன் பின்வாங்கி போகிற சூழ்நிலை எப்போன்னா இந்த மாதிரி சூழ்நிலை தான். எப்போ நம்ம பிரயாணத்தை நிறுத்தலாமே, பைபிள் சொல்லுது என்னது, நம்ம சரியான தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே. சில நேரங்களில் சில அட்ரஸ் தேடி தேடி சில இடத்துல பார்க்க போயிட்டு கிடைக்காம திரும்பி வந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை. அந்த நேரத்தை நினைப்போம், கர்த்தர் கவனிக்கிறாரா, கர்த்தர் கை விட்டாரா? அந்த நாள் சொல்லுவான், நான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேனே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? 15ஆம் அதிகாரம் அப்படி வச்சுக்கணும், பார்ப்போம். 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவனை நோக்கி, யாரை நோக்கி? இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமா கொடுக்கும் போட்டு உன்னை ஊர் என்ற கல்தேடப்பட்டு அழைத்து வந்த கர்த்தர் நான். இப்ப சொல்லுங்க, விட்டு வந்தாரா? நம்ம நினைக்கிற அவர் சொல்லியிருப்பாரு, நான் விட்டு வந்தேன். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டாரு. அது பாவமே. நீங்க சொல்லுங்க, நான் வீடெல்லாம் விட்டேன், சிலையை விட்டுட்டேன், விக்காரனை விட்டேன், பாவத்தை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டருக்காக வந்தேன். சொல்லுங்க, விட்டு வந்தீங்களா? கர்த்தர் அழைத்து வந்தாரா? நம்ம விட்டு வந்த சொல்லி தொட்டான், நான் எவ்வளோ விட்டு வந்து என்ன கையை விட்டீங்களே. ஆனால் அழைத்து வந்தான்னு சொல்லி நினைப்பேயானால் கர்த்தர் என்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டார். சொல்லாம அவர் நினைச்சார் ஒரு காலத்தில், ஐயோ நான் விட்டு வந்தேன். கர்த்தர் சொல்ற, நானே அழைச்சு வந்தேன். விட்டு வரணும்னா கர்த்தர் உனக்கு கிருபை தரணும். விட்டு வரணும்னா கர்த்தர் விசுவாசம் தரணும். பாருங்க, அந்த கர்த்தர் இப்போ இந்த விசுவாசம் சோதிக்கப்படுது. ஆபிரகாம் சோதிக்கப்படும் போது அந்த சீக்கேம் என்ற சுற்றி திரிந்து அப்படியே அதிகனா அவங்க பெஜாராயிட்டாங்க. இப்போ வாங்கும்போது ஒன்னே ஒன்று ஆபிரகாமுடைய ஃபர்ஸ்ட் லைஃப். அவர்கள் சுற்றி திரிந்தாலும் கானானில் தான் சுற்றி திரிந்தார்கள் தவிர ஊர் என்ற கல் ஏற்பட்டது போவதற்காக திரும்பி போல. கரங்களை சொல்லாமே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தரிசன வாழ்க்கை வேணும்னா சில நேரத்தில் வர உபத்திரம், நிந்தை, பாடு, அவமானம் வரும்போதும் அழைத்தவர் உண்மை உள்ளர் என்று சொல்லி உன்னை எங்கே கர்த்தர் வச்சிருக்காரோ, எப்படி வச்சிருக்காரோ அப்படி நீ இருப்பாயானால் நீ அறியாத காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். பைபிள் சொல்லுது, உனக்கு கர்த்தர் தரிசனமாய் கர்த்தர் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டினார். இதுதான் ஸ்டார்ட் அப். நம்முடைய தரிசன வாழ்க்கை முக்கியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எது ஏன் தேவன் பேசலையே? பேசினாரா? பேசினால இதுதான் காண்பிக்க தேசம். ஏன் தரிசனம் கொடுத்தாரு? தேவன் தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம் கொடுத்த உடனே கவனிங்கள், தரிசனம் அங்கே பலிபீடத்தை கட்டினார். அப்புறம் எதை கட்டினாரு? நிலையில்லாத உலகத்தை நிலையாந்து எதையா? அவருக்கு தெரியும், இந்த பூமி என்னதான் கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அது நிலையாந்த அல்ல, நிலையில்லாத உலகத்தில். பாரு, இதுவரைக்கும் கானான் தேசம் விக்கிரத்தின் தேசம். இப்ப கானான் தேசம் எப்போது கொடுக்கப்பட்டதோ அந்த கானான் தேசம் அடையா வந்துச்சு. உலகம் எல்லாம் கேட்பாங்க, என்னையா பலிப்பிடும், இதுக்கு சிலை இல்லையா? என் கடவுள் இப்படி இருக்காரு, உங்க அங்க கடவுள் இருக்காரு, அப்படி இருக்க 1000 கடவுள் இருக்குது ஐயா, எப்படியா உங்க கடவுள்? பாருங்க பாருங்க, எங்கிருந்து ஒரு ஞானம் வந்தது? எங்கிருந்து அறிவு வந்தது? ஒரு தரிசனம் என்பது தெரியாத வழியில் கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டாருன்னா, கர்த்தர் உனக்கு சொல்ல வேணாம் அது செய்யணும். அந்த தரிசனம் உன் வாழ்க்கையில் உணர்த்தி என்ன செய்யணுமோ என்ன செய்யக்கூடாதோ அது உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஃபர்ஸ்ட், எங்குமே எடுத்த உடனே ஆசீர்வதிக்கிற வந்துடாது. ஆசீர்வாதம் பின்னாடி வரனா முதல் உனக்கு ஊர்ஜிதப்படுத்தணும். நிச்சயமாக நான் இந்த பூமியில தான் எனக்கு என்னதுங்க, நிச்சயமா இதுதான் நான் வாழப்போற பூமி. பதில என் சந்ததி வாழப்போற பூமி. உன் சந்ததிக்கு கொடுப்பேன். யாருக்கு? இந்த எந்த பூமி என் சந்ததி கொடுப்பேன். அப்ப சந்ததிக்கு எப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் அவர் ஆபிரகாம் வைக்கிறாருன்னா, தொழுது கொள்ற ஆராதனை அடையாளம் இல்லாத ஒரு தேவனை தொழுது கொள்ளும்படியா. எப்படி? பூமியில அடையாளம். ஆனால் அவர் ஆராதிக்கிற தேவன் எப்படின்னா, அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆனால் எப்படி இருக்காரு? எப்படி இல்ல? அடையாளமாக இல்ல. காரணம் என்ன? அந்த காலத்துல மக்கள் அந்த காரணம் என்ன காரணம்னா, அறியாமையுள்ள காலம். என்ன காலம் அது? எஸ், 2 நம்ம வேகமா போகலாம். என்ன காலம்? வாசிங்கள் பார்க்கலாம் என்னென்ன நேரத்தில் கர்த்தர் பேசுறார். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுதான் கொஞ்சம் லோத் ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு
ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை எடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக போனேன். 17, நீ எழுந்து தேசத்தை நீளம் அகலும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். இங்கே எப்போ? அங்கே இந்த தேசத்தான் தருவேன். ஒரு தரிசனம் பா, இந்த தேசம் யாருடையது? ஆனால் இங்கே பிளான் பெருசாக போகுது. என்ன பிளான் பெருசாக போகுது? தேசம் தருவேன். அதை தரணுன்னா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? உக்காந்துன்னு இருக்காத. நீ எவ்வளோ நடக்கிறியோ, லெஃப்ட் ரைட் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், இப்போது அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு வருது. அவர் என்ன பண்ணணும்? நடக்கணும் 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 நடக்கணும். எப்போ கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்தது? மீன்ஸ் லோத் அவனை விட்டு பிரியும் போது. ஒரு பிரிவுக்கு பின் தான் கர்த்தர் பேசுகிறார். அப்படியே அந்த பிரிவுக்கு பின்னா பேசுனா, நம்மளோட வாழ்க்கையில் சில பிரிவு வந்தப்பறம் அந்த பிரிவை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஐயோ என் புள்ள போச்சே, தப்பு கற்றுக்காது. ஐயோ என் பையன் போயிட்டானே, அதான் கற்று சித்தோம். ஐயோ என் புள்ள அவன் எங்கே போயிடுச்சே, ஐயோ என் பொண்ணு போச்சு, மாமா போச்சு, மதி, ஐயோ ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு, சொந்தம் போச்சு, உறவு போச்சு, அண்ணன் போச்சு, அக்கா போச்சு, தனியா இருக்கிறேன்னு எவ்வளோ பெரிய சொந்தம், தனியா இருக்கேன். ஐயா நீ ரட்சிக்கப்பட்டியா? அது அப்படிதான். அதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் இங்க என்ன, கர்த்தர் இங்க எதுவுமே பேசுற மாதிரி பின்புதான் பேசுறாரு. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் இங்க பிரச்சனை. லோத் பிரிந்த பின்புதான் கர்த்தர் பேசுகிறார். லோத் இருக்கும் போது இந்த பூமியை தருவேன் பேசுகிறார். லோத் பிரிந்த பின்புதான் காரணமா பேசினாரு. லோத்தை பிரிந்ததை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். அதான் விஷயம். கர்த்தர் இருதயங்களை அறிகிறார். ஆபிரகாமா லோத்து பிரிந்ததை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமானால் அதை தாங்க முடியல. ஐயோ போயிட்டானே, ஐயோ புலம்பினே, லோத்து திரும்பி வருவான்னு நினைச்சிருந்தா கர்த்தர் பேசியிருக்க மாட்டாரே. லோத்து போனது ரைட்டுன்னு யார் அக்செப்ட் பண்ணோம்? யார் அக்செப்ட் பண்ணோம்? இந்த அதிகாரத்தை நீங்க முழுச்சும் படிச்சுட்டு 12, 13 படிச்சீங்கன்னா எங்குமே நான் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கர்த்தர்கிட்ட கேட்டதே கிடையாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு 80 வயசு மேலே ஆயிடுச்சு. 80. யார் பிள்ளையா இருக்கிறா? பைபிள் சொல்லுது பாருங்களேன். விட்டு வரும்போது லோத்து மாத்திரம் தான் இருந்தார். இப்போ அந்த கொஞ்ச நாளில் லோத்து கல்யாணம் ஆயிடுச்சு. லோத்துக்கு 2 குழந்தை பிறந்து போச்சு. லோத் யாரை விட்டு போயிட்டாரு? கவனிங்கள், குடும்பத்தோடு போயிட்டாரு. இப்போ நான் பல முறை பேசியிருக்கேன். இந்த செய்தி வேற ஒரு செய்தி ஆரம்ப நாட்களில் இன்னும் கூட அதை நான் டச் பண்ணிக்குது. 6 பேர் 4 போச்சு 2. உலகத்தின் பார்வையில் எது சூப்பர்னு சொல்லுவாங்கன்னா, நேற்று வந்தான், கல்யாணம் கட்டினா, 2 குழந்தை பெற்றுட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கொஞ்சமாக இருந்தது, ஆடு முதலாம் பெருகிடுச்சு, அவன் மக்கள்லாம் பெருகிட்டாங்க. நேற்று வந்தான், அவரு கூட தான் வந்தார். அவர் வயசு ஆயின் போது நடக்க வேண்டியது. ஆனால் அவரை சொல்கிறாரு, இவர் தான் கர்த்தர்னு சொல்கிறாரு. இவன் கர்த்தர் கொஞ்சம் தான் சொல்கிறான். ஆனால் அதிகமாக சொல்கிறவனுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக சொல்கிறவனுக்கு அவன் பெருகினே போகிறான். உலகத்தின் பார்வையில் யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? கேட்குறேன் ஒரு கேள்வி. இது பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது. லோத்த உண்மையில் தான் மகனை தான் நினச்சார். அதனால தான் கர்த்தர்கிட்ட எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கல. இது அப்புறம் இந்த 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தா எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, ரைட்டுங்களா? அப்போ இந்த பிரிவு, ஏன்னா சின்ன வயசுலேயே அவர் தகப்பன் எழுந்திருப்பார். பைபிள் எழுதிது, அவங்க அம்மா செத்துருக்கலாம், இல்லை சாவாமல் இருந்திருக்கலாம். அந்த விஷயம். அம்மா உயிரோட கூட இருந்திருந்தாங்கன்னா லோத் என்ன பண்ணிடக்கூடாது? அவர் வேற கூட வந்திருக்க மாட்டாரு. ஒன்று அம்மா செத்துருக்கணும், இல்லை அம்மா புருஷன் செத்த பிறகு வேற ஆட்ட கல்யாணம் கட்டி போயிடணும். அதான் விஷயம். அதனால கணவன் செத்துட்டா ஒன்று அவங்க அம்மா செத்துருக்கணும், இல்லைன்னா அவங்க கணவன் செத்த பிறகு என்ன பண்ணிக்கலாம்? வேற கல்யாணம் பண்ணி போயிருக்கணும். அப்படி தாய் இருந்திருந்தா லோத் யாரோட வந்திருப்பாரு? தாய் இல்லை. அப்ப எல்லாத்துக்குமே கூட இருந்து வளர்த்தது யாருன்னா ஆபிரகாம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு காலம் வந்தது. எப்போதான் பிரிவு வருதுன்னா, ஆடு மெய்ப்பொருளுக்கும் ஆபிரகாம் மெய்ப்பொருளுக்கும் லோத்துன் மெய்ப்பொருள் பிரச்சனை வரும்போது கேளுங்களேன், யார் இதுக்கு பைபிள் சொல்லுது? 9:8 ஆபிரகாம் 13:8 ஆபிரகாம் லோத்து நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம், நம் சகோதரர்
இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்குது அல்லவா. என்ன மாதிரி தேவ மனுஷன் பார்த்தீங்களா. தேசத்தை முன்னு யார் முன்ன வச்சிருக்காரு? கத்திரித லோத்து முன்ன வச்சாரு. எதனால பிரச்சனை? யாரோடைய மேய்ச்சல ஆடு புசித்து யார் சண்டை போடணும்? உனக்கு தான் தருவேன்னு சொன்னா தான், லோத்துக்கு தருவேன்னு சொல்லல. உன் ஆடு மேய்து யாருடைய தேசத்துல மேய்து? சாதாரண சொல்லட்டுமா, கத்தோடைய பரல ஆபிரகாம் தேசத்துல மேய்து. நீ உன் ஆடு புல்லு சாப்பிடுறது யாருடைய புல்லுதம்மா அது? கவனிங்களேன், மேஞ்சு பழிச்சு வச்சுல. இப்ப ஆபிரகாம் என்ன சொல்றீங்களா? இந்த தேசம்ல எனக்கு முன்பாக இருக்கு, நான் சொல்றதுக்கு போடணும். இதான் கடைசில அதான் தேசம்லாம் உனக்கு முன்பாக. இதான் ஒரு வளர்ந்த மனுஷனுக்கு, தெய்வீக மனுஷனுக்கு, ஆவிக்குரியவனுக்கு ஒரு அடையாளம். கர்த்தரோடு இருக்கிற மனுஷனுக்கு ஒரு அடையாளம். பைபிள் சொல்லுது, என்னை விட்டு பிரிந்து போகலாம். காரணம் என்ன? டெய்லி 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 ப்ராப்ளம். பிகாஸ் ஒன்னா இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது, மல்டிப்ளை ஆனதான் ப்ராப்ளம். இதே லோத் சிங்கிளா இருக்கும் போது குடும்பத்துல எந்த பிரச்சனை கிடையாது. லோத்துக்கு வழியில ஏதோ திருமணம் பண்ணாங்க, லோத்து 2 குழந்தை பற்றி. இனிமேல் லோத்துக்கு கவுன்சிலர் யாரு? ஆபிரகாம் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ பிரிவினை, அநேக குடும்பம், சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் பார்த்தேன். என் குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கு பார்த்தா வெளியே இருக்க ஆவிக்குரிய ஊழியக்காரங்க, அவங்க பணம் பொருளாதாரம் வீடுகள் தான் ஆட்சிக்கிறாங்க. பணம் பொருளாதாரம் புடி தங்கச்சி அக்கா மேல, அண்ணன் தம்பி மேல பொறாமல பேசி பேசி எப்படியாவது அவங்க சொத்தை இவங்க எடுத்துலாம், இவங்க சொத்தை அவங்க எடுத்துலாம். பணம் பொருள் முக்கியமானது. அந்த அன்பு செத்து போய் உறவுலாம் செத்து போகுது. சொல்றாரு, நீ போகும்போது அப்போ லோத் தன் கண்ணில் எடுத்து ஓட்டு போயிட்டார். கவனிங்கள், இந்த இடத்துல யார் வேலை செய்யலைன்னா கர்த்தர் வேலையே செய்யல. கர்த்தர் ஏதாவது பேசினாரா? பைபிள் சொல்லுது, லோத் ஆபிரகாம் லோத்து பிரிந்த போது, இல்லை சிஸ்டர், தட் இஸ் நாட் கரெக்ட் வேர்ட். ஆபிரகாமை விட்டு லோத்தை கர்த்தர் பிரித்தார். இதான் விஷயமே. லோத்தை ஆபிரகாம் விட்டு பிரிக்கல. ஆபிரகாம் விட்டு லோத்தை பிரிச்சது கர்த்தர், ஆபிரகாம் விட்டு லோத்து கர்த்தர் பிரிக்கல. அதனால கவனிங்க, கவனிங்க. லோத் சொல்ல முடியாது ஆபிரகாம் விட்டு கர்த்தர் என்ன பிரிச்சாரு. ஆபிரகாம் சொல்ல முடியும், லோத்தை விட்டு கர்த்தர் என்ன பிரிச்சார். இதான் சத்தியம். நல்லா கவனிங்க. லோத் சொல்ல முடியாது, என்ன ஆபிரகாம் விட்டு கர்த்தர் என்ன பிரிச்சா சொல்ல முடியாது. லோத் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆபிரகாம் விட்டு லோத்தை பிரிச்சிட்டு போறானா, லோத் இத கர்த்தர் பேசி இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் நிச்சயமா லோத்திட்ட பேசி நீ ஆபிரகாம் விட்டு வா அவனை ஆசீர்வதின்னு சொல்லியிருந்தா, அவனை கர்த்தர் சோதோமுக்கு நேரா கொண்டு போக மாட்டாரே. உன்னை கர்த்தர் பிரிச்சு ஒரு காரியம் செய்வாரானால் சோதோமுக்கு நேரா கொண்டு போக மாட்டார். எங்க கொண்டு போயிருக்க மாட்டாரு? அவன் எங்க போன ரீசன் என்னன்னா, லோத்தை தான் ஆபிரகாம் விட்டு லோத்தை கர்த்தர் பிரிச்சார் தவிர லோத்தை விட்டு ஆபிரகாம் பிரிக்கல. இதான் விஷயமே. பிகாஸ் லோத்து மேல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கிடையாது, ஆபிரகாம் மேல பெரிய சத்தியம் இருக்கு. கவனிங்கள், நல்ல கவனிங்கள். நான் சில காரியங்களை நான் பேசுவர்கள் பாருங்களேன். இந்த லோத் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பல முறை பேசியிருக்கிறோம். லோத்துடைய வாழ்க்கை பைபிளிலே ஒரு 3 பேர் வாழ்க்கை தான் பரிதாபத்திற்குரியது. ரீசனாவே லோத்தை ஆபிரகாம் லோத்தை பிரிப்பு தான் தேவ திட்டம், இவ்வளவு உண்மை. ஆனால் லோத்தை சோதோமுக்குள்ள கொண்டு போவது தேவ திட்டம் கிடையாது. இதான் தெரிஞ்சுங்க, சத்தியம். ஆபிரகாம் லோத்தை பிரிப்பு தேவ திட்டம், லோத் சோதோமுல போய் மாட்டுவது தேவ திட்டம் கிடையாது. நீ எங்க வேணா போலாம் சொல்லும் போது, இந்த லோத் கானான் தேசத்துல எங்க வேணா போயிருக்கலாம். எங்க வேணா போயிருக்கலாம். ஆனா லோத் எங்க போறாருன்னா, கவனிங்கள், சோதோம். ஏன் அவர் சோதோம் போனாருன்னா, நல்ல கவனிங்க. சொல்ற தம்பி, நான் சொல்றது என்ன, லோத்துக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு பிடிக்காத இடம் சோதோம். லோத்துக்கு தெரியும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண இடம் கானான். ஆபிரகாம் வெறுப்பு ஏத்தினோன்னா அவன் சொல்லியிருப்பான், ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, ஐயா இந்த பூமி முழுவதும் சந்ததிக்கு தருவன் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஐயா உன் ஆடம் பழுகும் என் ஆடம் பழுகும், பூமி முழுக்க காந்தேசம் தருவாரு, நான் ஏன் காந்தேசம் இருக்கணும்? காந்தேசம் இருந்தால் தான் உங்க பூமி. சோதம் இருந்தா நீ என்ன சொல்ல முடியும்? என்ன கவனிகள், நல்ல கவனிகள், புரியுதா சொல்றது? அவன் பிரிஞ்சு போனாயா? இப்ப கேட்கிறேன், லோத்தை குறித்து பைபிள் என்ன சொல்றதுன்னா, அவன் நீதிமான்.
எங்கேருந்து கற்றுக்கின லோத்து? நீ யார்கிட்ட கற்றுக்கின? உனக்கு நீதி எப்படி தெரியும்? கர்த்தருடைய சத்தம் கேட்டிருக்கிறியா? உங்கள் தாத்தா யார்? தேராகு, விக்கிரகாரனக்காரன். நீ யார்? விக்கிரகாரனக்காரன். இன்றைக்கு நீ பலிபீடத்தை தொழுது கொள்வதற்கு காரணம் யாருன்னா, யாரோ ஒருத்தர் உனக்கு முன்னாடி போய் அவரை ஃபாலோ பண்ணி நீ வந்த. உனக்கு அழைப்பல்ல, ஆபிரகாம் தான் அழைப்பு. உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாம் தான் ஆசீர்வாதம். உனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கை வருவதற்கு காரணம் யாருன்னா, உனக்காக ஒரு மனுஷன் வழிகாட்டி நடத்தி கொண்டு போறாரு பார்த்தீங்களா, அந்த ஆபிரகாம். அப்போ உனக்கு தெரியும் ஆபிரகாமோட வழி என்னன்னு. யாருக்கு தெரியும்? லோத்துக்கு தெரியும். இப்போ லோத்து என்ன ஆகி போச்சுன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் வரும்போது அப்படி புஷ்ன்னு போய் காரணம் போயிட்டு லோத்து ஆபிரகாம் விட்டு பிரியும் போது ஆபிரகாமுக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், லோத்தும் அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். லோத்து சுற்றி இருக்க சில சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கடந்து போயிருப்பான். லோத்துடைய மனசு என்னன்னா, நீ சொல்லிட்டோம்னா அது சோதோமுடைய வாசல் வரைக்கும் தான் போகிறது தான் லோத்துடைய எண்ணம். எங்கே? சோதோமுக்கு நேராக தான் கூடாரம் போட்டான்னு தவிர சோதோமுக்குள்ளே போடல. நல்ல கவனிங்கள், பைபிள் சொல்லுது, பின்னாலே நம்ம லோத்தை பார்க்கும்போது சோதோமுக்கு வாசல் இருந்த லோத்து எங்கே போயிட்டாரு? எஸ், அன்பு சகோதரனே, நீ விட்டு சில நேரத்தில் கடவுளை விட்டு போகிறது உனக்கே தெரியாது. என்ன சார், இங்கே உள்ளே போனேன், சிக்கிக்கினேன், ஆனால் இனிமேல் சோதமில் நீ போயிடலாம். நீ நினச்சிடலாம் விசுவாச வாழ்க்கை காப்பாற்றணும். சோதமில் நீ பலிபீடத்தை பார்க்க முடியாது, சோதமில் நீ பலிபீடத்தை கட்ட முடியாது. சோதம் உன்னை வெளியே கொண்டு வர முடியாது. நீ என்ன தப்பு பண்ணிக்கிறாங்கம்மா சில பேர், நான் போயிட்டா திரும்பி வந்துடுவேன். சோதம் வாசலில் தான் இருந்தார், இப்போ சோதம்குள்ளே போயிட்டாரு. இப்போ அவர் நினச்சால வெளியே வர முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் எதில் அடிக்ட் ஆகுறீங்களோ நீங்கள் வெளியே வர முடியாது. உங்களை உணர்த்துது பார்த்தீங்களா, ஒரு தப்பான உணர்வுகள், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப், தப்பான ஐக்கியம். உட்காந்து பேசுகிறீங்க, தப்பு நோத்துமே வந்துடுங்க. அந்த உட்காந்து பேசுறது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா, நான் சொல்லுவேன், சிலர் பேசுவேனா, ஒரு சாதாரண எந்த வானா சில காரியங்கள் பேசும்போது யாரோட பேசணும், எங்கே பேசணும், அது பார்த்தீங்க பார்த்தீங்களா, அது வேற எங்கேயாவது போய் கொண்டு போய் நிறுத்திடும். அங்கே இருந்தவங்க உள்ள போயிட்டாங்க. ஆனால் அங்க உள்ள போகும்போது பைபிள் சொல்லு, நாள்தோறும் 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 உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு ஆனா பெயில் நாள்தோறும் சோதம் பார்த்து தான் இதயத்துல வாதிக்கப்பட்ட லோத்தை கர்த்தர் ரட்சிக்கிறார். உள்ள இதயத்துல வாதிக்கப்பட்ட லோத்தால ஏன் வெளியே வர முடியாது? யார் வர வச்சது அவரை? இல்ல, யார் வர வச்சது அவரை? லோத்து, நீதான் பெரிய பணக்காரன் தானே, உன்னால் வர முடியுமா? யாரும் வர வைக்க முடியும்? ஆபிரகாமால் தான் வர வைக்க முடியும். கரெக்டா சொல்லாமே, எப்பவுமே தேவன் அப்படியே பேச. ஹல்லேலூயா. இந்த காரியம் முடிஞ்ச பிறகு, ஒரு பெரிய காரியம் வந்த பிறகு கவனிங்கள், இதே லோத் கடைசியில அவர் வாழ்க்கையில இழந்து போய் மலை நிற்கிறார். என்னதான் கவனிங்கள், கர்த்தருடைய நீதி நான் நினைச்சு யோசித்து பார்த்தேன். என்ன ஆண்டவரே, லோத்துடைய வாழ்க்கை நிறைய வித டைம் குறிப்பா வாதிக்கப்படும் போது என்ன வாதிக்கப்பட்டிருப்பா சொல்லட்டுமா? ஒரு இருதயத்தை என்ன தெரியுமா, சோதம்ல இருந்து தப்பு கிடையாது. இப்போ அவர் சோதம்ல இருக்குது, ஏன்னா சோதமை குறித்து பாதிக்கப்பட்டிருந்தா வெளியே வந்துருக்கலாமே. தப்பு சொல்ல என்ன பண்ணிக்கலாம்? ஆபிரகாம் சொல்ல கீழ்ப்படியாம வந்தோம் பத்தியா, அவர் திரும்பியும் மலைக்கு வந்துட்டாரு. கர்த்தர் பிரிச்சார் என்ற காரணம் தெரியுமா? இதே லோத்காக ஆபிரகாம் ஜெபிக்கதான் முடியும். ஆனால் திரும்பி ஆபிரகாம் ஒரு நாள் கூட லோத்தை பார்க்க விருப்பம் பட்டிருக்க மாட்டார், ஏன்னா தேவ சித்தம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் லோத்துக்கு ஒரு மிஸ் பண்ணிட்டார். he lost the chance. அவர் என்ன பண்ணிப்பார்? சாகுற நாள் வரைக்கும் ஒரு முறையாவது ஆபிரகாமை பார்ப்போமா? ஆபிரகாம் பார்க்க முடியுமா? இன்னைக்கு என் குடும்பம் கெட்டு குடிசரா போகுது யாரு? நான் அவர் கூட இருக்குமா ஷெல்டரா இருந்தேன். யாடு மனதான் பலிக்கு போச்சு. இன்னைக்கு மனைவி இருந்திருப்பாரு, எல்லாம் போயிட்டு இருக்கோம், மனைவி பிள்ளைங்க எல்லாம் மனை பிள்ளைங்க தவிர மனைவி ஆடு மாடு வேலைக்காரன். எந்த வேலைக்காரனுக்காக, எந்த ஆடு மாடுக்காக, எந்த மனைவிக்காக தேவ மனுஷன் பகச்சினோம்? இப்ப காலம் எல்லாம் மலை மேல உட்காந்து அவர் நொந்து ஐயோ 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 பாதி வயல என் பழத்தை ஓடிட்டுனே. ஐயா, நான் ஊர் என்ற கழுத்து ஏற்பட்டு ஆசீர்வாதமா இருந்தேன், காரணம் ஆபிரகாம். நான் காங்கிரஸ் வரும்போது ஆசீர்வாதம் பெற்றேன் ஆபிரகாம்.
சீக்கிரம் சுற்றி திரும்ப ஆசீர்வாதமா இருந்தேன். ஆபிரகாம், நான் ஒரு பைத்தியக்காரனா இருந்தேன், ஒரு புத்திசாலான அறிவில்லாத இருந்தேன், அறிவு வந்துச்சு, விக்கிரகன பின்னாடி இருந்தேன், ஜீவன தேவனை கண்டுபிடிச்சேன், ஏதோ ஒரு ஆராய்ச்சேன், பலிபீடத்தை ஆராய்ச்சேன், சாதாரண பொறுக்கியா இருந்தேன். நீ நீதிமான் ஆயிட்ட. நீதிமானா நான், அதை நீதிமானாகிய நான் இன்றைக்கு எப்படிதமா இருக்கிறேன்? அவமானத்தின் சின்னமா எல்லாத்தையும் எழுந்துட்டேன். கேட்டுப்பாரு ஒன்னே ஒன்று கர்த்தர்கிட்ட, என் வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஆபிரகாமை பார்க்கணுமே. அவன் சொல்லிப்பேன், நான் பார்த்தா அவர் காலில் விழுந்தா செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்பேன். ஆபிரகாமால பார்க்க முடியாது. பிகாஸ் ஆபிரகாமை தேவன் பிரிச்சு, ஆபிரகாமை லோத்தை விட்டு கர்த்தர் பிரிச்சுட்டார். பார்க்கவே முடியாது. ஏன்னா சந்தர்ப்பத்தை எழுந்துட்டார். அதே போல சவுலால் சாமுவேலை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கனால சாமுவேல் பார்க்கலையா? அந்த ஒரு சிக்கல இது மீன்ஸ் நீ போயிட்டு அமலேக்கு யுத்தம் பண்ணு சொன்னாரு. அதுக்கு பிறகு அந்த வஸ்திரத்தை கிழிச்சிட்டோனையோ, கர்த்தர் ராயத்தை கிழிச்சிட்டாரு, தள்ளிட்டார் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் சாமுவேல் செத்த பிறகு சவுலுடைய வாழ்க்கை எப்படி? சாமுவேலை தான் பார்க்க ஆசைப்பட்டாரு. யாரையா பார்க்கணும்? சாமுவேலை பார்க்கணும். செத்த பிறகு கூட சாமுவேல், சாகுற நேரத்தில் சாமுவேலை பார்க்கணும். வாழ்நாள் முழுவதும் அவனை செஞ்ச நன்மைக்கு துரோகம் பண்ணான். சாமுவேல் நினைச்சாலும் பார்க்க முடியாது. காரணம் கத்துட்டு. அதே போல கேயாசி, ஒரு காலத்துக்கு யாரு கேயாசி ஈசனி? ஈசனா தெரியுமா? யார் பின்னாடி நீங்க போறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு குரு. இப்ப நீ யார் பின்னாடி ஓடுற? நாகமானுக்கு சீஷ்ணானி. அப்ப நாகமான் யாரு? தேவமன் சீஷ்ணா இருக்கும் போதே அவர் தடியை கையில கொடுத்தார், நீ எட்டுன்னு போடையா. இப்ப நாகமான பின்பற்றும் போதே அதே தேசத்தா இருக்கிறான். ஒரு குஷ்டரோகிய கடைசி நாள் வரைக்கும் அந்த தேசத்துல அந்த ராஜாவை போய் பார்க்கலாம். மீன்ஸ் தீட்டான குஷ்டரோகம் கிடையாது அவருக்கு. தீட்டுன்னு ஒரு குஷ்டரோகம் இருக்குது. அந்த குஷ்டரோகி கேயாசி சாகர் நாள் வரைக்கும் அந்த குஷ்டம் மேலே சொல்லியிருப்பான். வரும், ஐயோ இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என் எஜமான ஒரு வாட்டி பார்க்கணும், என் எஜமான ஒரு வாட்டி பார்க்கணும், என் எஜமான ஒரு வாட்டி பார்க்கணும், என் எஜமான ஒரு வாட்டி பார்க்கணும். வாழ்நாள் முழுவதும் யாருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காதே. சில நேரங்களில் கர்த்தர் சில உறவுகளை பிரிச்சுட்டாருன்னா ஏதோ ஒரு பாடத்தை ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கலாம் ஆஃபீஸில் அண்ணன் தம்பி ரத்தம் சொந்தெல்லாம் பிரிச்சுட்டாருன்னு. டோன்ட் வரி, அதுதான் நம்ம தேவனோட சஞ்சரிக்கான காரியம். ஆபிரகாம் எப்போது ஒரு நம்பிக்கைக்குரிய காரியத்தை கர்த்தர் பேசினார்னா கவனிங்கள், சிலதை நாம் இழக்கும் போதுதான் கர்த்தர் பேசுகிறார். அதாவது சில நேரத்தில் நம்ம லைஃப்ல சில போதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. நம்ம செய்தியில ஆசீர்வதிப்பா கொடுப்பார் அப்படி கிடையாது. சத்தியம் நீதியுள்ள செய்தி. நீ எங்க இருக்க, எப்படி சூழ்நிலை இருக்கிற, அழைத்தவர் உன்னை பெருக செய்வார். அவர் உண்மையுள்ள அழைத்தவர் வாழ்க்கையில் சில நீ அறியாத கருத்தை செய்வார். ஆனால் கர்த்தர் அதுக்கான பெரிய கருத்தை செய்வார். இதோ உட்கார்ந்து கொண்டு நீத்த தண்ணி உட்கார்ந்து கொண்டு இருந்த அந்த ஐயோ போயிட்டான்றதுக்கு நீ உட்கார்ந்து கொண்டு காத்திருந்த ஆபிரகாமுக்கு என்னையா செய்தி வந்தது? நீ ஏன் உட்கார்ந்து கவலைப்பட்டு இருக்கிற? நீ எவ்வளவு நடக்க லெஃப்ட் அண்ட் ரைட் நடந்து போனாரு. எங்கேயுமா கருத்து பண்ணினாரு? எங்கேயும் கஷ்டம் பண்ணினது எப்ரோன்ல வந்து நின்னாராம். எப்ரோன் என்றார் ஒரு மலை, ஒரு அரணிப்பான ஒரு மாற்றத்துக்கு. மூணாவது நேரம் இல்லையே தக்கத்தாவே நான் 15 உன்னை வாசி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு இந்த காரியம் எப்பவுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க, நேரம் ஆசீர்வதிங்க, 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 உடனே கிரயம் செலுத்தாமல் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த காரியங்கள் நடந்த பின்பே எப்போ அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனம் உண்டாகி, ஆபிரகாம் நீ பயப்பட, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலமா இருக்கிறேன். எப்போ இந்த காரியம் நடந்த பின்பு ஆபிரகாம் என்னையா செஞ்சாரு? நீ கவனிங்கள். சிம்பிள் இன் ஷார்ட், ஆபிரகாமுக்கு ஒரு நாள் இதே லோத்து சிறைப்பட்டு போயிட்டாரு. சொல்றாங்க உங்க சகோதரன் லோத்து சிறை பிடிச்சிட்டாங்க. உடனே ஆபிரகாம் சண்டை போட்டு லோத்தை கொண்டு வந்துட்டார். அப்போ நன்றி கேட்டு லோத்து பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு நிச்சயமா லோத்து ஃப்ரெண்ட்ஷிப் கத்தர் வச்சிருப்பாரு. நீ என் கூட வான்னு சொல்லி லோத்து எங்க வந்துருப்பாரு? யார் வந்துருப்பாரு? ஆபிரகாம் கூட வேலை அவரை ஃப்ரீ ஆக்கி விட்டார். ஏன்னா அது அவருடைய வேலை. யாருடைய வேலை? ஜபிக்கிற வேலை, உதவி செய்யறது வேலை, அது அவருடைய வேலை. ஆனா லோத்துவான்னு யாரை கூப்பிடல?
ஆபிரகாம் கூப்பிட, அதே லோத் ஆபிரகாம் வந்த மாதிரி இல்லை. நல்ல நீங்கள் இப்படி வந்துட்டு முடிச்சுட்டு பிறகு வரும்போது இப்போ 2 காரியம் நடக்குது பாருங்களேன். பைபிள் சொல்லுது 17, அவன் கெதல கோமரே அவனோட ராஜாக்களை முறியடி திரும்புற போது சோத்தமின் ராஜா புறப்பட்டு, கவனிங்கள் யார் வந்தது? பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு முட்டை அவன் எதிர்கொண்டு வந்தான். யார் கூட எதுக்கு? ஃபர்ஸ்ட் யார் வருது? 2. அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் சாலமன் ராஜா மெல்கிசேதேக் அப்பம் தாச்சு கொண்டது அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் உண்டாவதாக உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லா தசம் சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருளை நீ எடுத்துக்கொள்ளும். எப்போ கத்தர் மகா படம் கேடகமா நான் இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய கேடகம் வெள்ளமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ தரிசன வாழ்க்கை கொடுத்தாரு, எப்போ வானத்து நட்சத்திரம் பெருக செய்வேன் சொன்னா தெரியுமா? ஏதோ ஒரு காரியம் கிடையாது, சும்மா கிடையாது. சும்மா இருக்க ஆபிரகாம, சும்மா ஆடி மேய்ச்சிருந்த ஆபிரகாம, தூங்கி கொண்டு இருந்த ஆபிரகாம, படுத்து கொண்ட ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. செயல்படாத வரைக்கும் கத்ததும் செய்ய மாட்டார். ஜெயிச்சுட்டு வராமா? ஃபர்ஸ்ட் யார் சந்திச்சது? இல்லை, ஃபர்ஸ்ட் சோதம் ராஜா சந்திக்கிறார். அதுக்கப்புறம் சாலம் ராஜா. இந்த ஃபர்ஸ்ட் சந்திப்பது என்னைக்குமே நம்ம முதல் வாழ்க்கையில் பாவ வாழ்க்கை ரைட்டுங்களா? 2வது வாழ்க்கை தான் பரிசுத்த வாழ்க்கை. முதல் சோதம் ராஜா சந்திக்கிறாரு. 2வது சாலேம் ராஜா. அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிற மெல்கிசேதேக் முறை எப்படி ஆசிரியர். அவர் யார், எங்கேருந்து வந்தார், எங்கேருந்து போனாருன்னு தெரியல. ஒருத்தவன் சொல்கிறாரு 2 பேரில் வரும்போது யார் சந்திச்சிருக்கணும்? ஆபிரகாம். சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, என்றைக்குமே அற்பமாக இருந்தாலும் கர்த்தருடைய மனுஷன் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பைபிள் சொல்லுது யாரை செலக்ட் பண்ணியிருக்கணும்னா, கொடுக்க வந்தவன் இல்லை, அவர் யார் கொடுத்தாருன்னா மெல்கிசேதேக். அவர்னா அவருக்கு தசமாக கொடுத்தா, அவர் என்ன கொடுத்தாருன்னா திராட்சரசம் அப்பம் கொடுத்தார். கவனிங்கள். அப்போது அந்த சோதம் ராஜா சொல்கிறாரு, ஜனத்தை எனக்கு தாரோம். இப்போ ஜனலாம் யார் கையில் இருக்குது? ஏன்னா ஆபிரகாம் ஜெயிச்சார். கொள்ளை பொருள் அவருக்கு. பொருளை யார் வச்சுக்கோ? ரைட் தானே? ஒரு யுத்தத்தில் போய் ஜெயிச்சா யாருக்கு பொருள் வரும்? இதான் நான் போய் சண்டை போட்டு ஜெயிச்சோம் சார். சண்டை போட்டு ஜெயிச்சா அது கொள்ள பொருள் யாருக்கு? ஜெயிச்சவனுக்கு தான். அது அந்த ஜனமும் அவனுக்கு தான், பொருளும் அவனுக்கு தான். அது சோதம் அந்த கெஞ்சிக்கிறேன், நீ கொடு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆபிரகாம், அதுக்கு ஆபிரகாம் யோசோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வரன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதராட்சியின் வாராயிலும் உமக்கு உண்டான யாதொன்றையும் எடுத்துக்கொள்ள என்றார். வானத்தையும் பூமியை உடையவராகி உன்னதமான தேவனை கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிப சாப்பிட போக என்னோட வந்த ஆனேர் எஸ்கோல் மம்லின புருஷனுடைய பங்கு மாத்திரம் வேண்டும். இவர்கள் தன் பங்கை என் கூட வந்தது மட்டும் அவன் சண்டை போடுறது பங்கு கொடுத்துட்டு, அந்த நீ கொடுக்குற பத்தியா அது எனக்கு வேணும். ஏன்னா ஏன் ஆபிரகாம் வேணாம் சொல்லி யோசிச்சு பார்த்தா, கொள்ளை பொருள் இறங்குமே யாருக்கு? நான் கேட்கிறேன், அவர் யுத்தம் பண்ணினாரா, ஒருத்தனை மீட்பதற்காக தன்னை தியாகம் பண்ணினாரா? அது ஃபர்ஸ்டா சொல்லுங்க. யுத்தம், இவன் ராஜா கிடையாது. ராஜா யுத்தம் பண்ணா ஜனங்க அவனுக்கு தான். ஆனால் என்றைக்குமே ஆபிரகாம் சண்டை போடும் போது சோத்தம் பணம் வரும். அதுக்காக பண்ணல. ஆபிரகாம் யுத்தம் பண்ண காரணமே லோத்தை கொண்டு வரணையா. இங்க ஒவ்வொருக்கு வாங்க ஜனம் வரணும், உங்களை வரணும், உங்களை ஜபிக்க காரணமே நீங்க கொடுக்க தசமா காணிக்க அல்ல, உங்க ஆத்மா மீட்புக்காக தான் இங்க பிரயாசப்படுறோம். அவருக்கு அதுக்கு அவர் சண்டை போடுறது யாருன்னா, எதுக்காக சண்டை போடுறாருன்னா, இந்த ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடல. இந்த ராஜா சட்டம் சோதோமுக்காக நின்று சண்டை போடல, சோதோம் கொண்டு மாட்டிக்கொண்ட லோத்துக்காக நின்னாரு. லோத்து விடுதலை ஆன பிறகு சோதம் ஜனம் எனக்கு எதற்கு, பொருள் எனக்கு எதற்கு, அது சொன்னாரு. ஆனால் கூட வந்தவங்க அப்படி வரல. அவங்க சண்டை போட்டு பழப்பு நடத்துறவங்க அவங்களுக்கு கொடுத்துரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம கையில் இருக்கிறது எதுவுமே சோதம்லேருந்து வந்ததாக இருக்கக்கூடாது, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கணும். எத்தனை பேர் சொல்கிற, நீ ஆபிரகாம் ஐஸ்வர்யன் ஆக்க நினைக்கிறியா? நான் இருந்தேன், அப்புறம் யார் சீமானா இருக்காருன்னா, சீமான்னு சொன்னாங்களா பின்னாடி? ஆமாம், இவன் சீமானாவது காரணம் யாருன்னா, அந்த ஊர் ராஜா எல்லாம் பண்ணது யார் கொடுத்தா? அதனால தான் நீ ஆபிரகாம் ஐஸ்வர்யன் சார் சம்பி சகோதரி சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எதை கொடுத்தாலும் கர்த்தர் கொடுக்கணும். இப்போ ஆபிரகாம் சொல்லலையா? இப்போ நீங்கள் உங்க சொல்வீங்களா? உன் கையில் இருக்கிறது யார் கொடுத்து? அப்படி பேச சபை தான் சொல்லித்தரோம். உங்கள் பிஸ்னஸில் லாபம்னு ஒன்று இருக்குது. 10% வரணும், 20% வரணும். அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் அதிகமாக
அவன் ஏமாறான்னு சொல்லி அதிகமாக லாபம் வச்சு நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. அதிக லாபம் தான் காணிக்க கொடுக்கலான்றது மனசில் வரக்கூடாது. நீங்கள் சவுலாகிடுவீங்க. நாங்கள் ஆடெல்லாம் ஏன் எடுத்துன்னு வந்தோம்? கில்காலில் வந்து தேவனாய கத்திர பலியிடு. தயவுசெய்து அப்படி இல்லை. உங்கள் பிஸ்னஸ், உங்கள் அறிவு தரத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்கள் வியாபாரம் உண்மையாக இருக்கட்டும். உங்கள் வேலை மேலே உங்கள் ஓனருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். காசை மறந்து வச்சுருவார், மறந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு கொடுத்த காசை மறந்துட்டு இருக்கலாம், 10 போயிருக்கலாம், மீதி காசு இருக்கலாம். அவங்க எடுத்துக்கோன்னு சொன்னாலும் சரி, கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், டீச்சிங் ஸ்மால். டைமிங் கரெக்டாக இருங்க. யார் டைமிங் இருக்காதுங்க? நீங்கள் கொடுத்த ஓனருக்கு எப்படி இருங்க? கரெக்டாக இருங்க. காரணம், உன் இடத்துல எது இருந்தாலும் அது கர்த்தர் கொடுக்கத்தான் இருக்கட்டும். எது அவர் ஆபிரகாம் சொன்னாரே, நீ ஐஸ்வர்யமாக்கும்படி சொத்துவானா? பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், கவனிங்கள். இந்த ஆபிரகாம் கர்த்தர் எப்ப நான் மகா பெரிய கேடகம் பெல்லமா இருக்கிறேன் என்று சொன்னா தெரியுமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. இந்த அப்படி மீன்ஸ் வாட்? அவர் இன்னும் ப்ரூஃப் பண்றாரு, நான் யாரு. இதுவரைக்கும் கர்த்தர் பேசாத, இப்ப கர்த்தர் பேசுறாரு பாருங்களேன். இதற்கு கர்த்தர் சொல்லாத இப்ப சொல்ல போறாரு பாருங்களேன். பைபிள் சொல்லுது, வாசிங்களை பார்க்கலாம். நான் 5 வாசி. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அனந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமான அவளை எண்ணி என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்தை இவ்வளவாய் இருக்கும் என்று அவனை கர்த்தரை விசுவாசம் அது நீதியாக எண்ணப்பட்டு, பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு ஊர் என்றும் கத்தேற்பட்டத்திலிருந்து உன்னை அழைத்து வந்த உன் தேவனை கத்தர் நானே. அதை பைபிள் சொல்லி இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகுதான், கவனிங்கள், இப்போ சொல்லி முடிச்ச பிறகுதான் அவர் பெரிய தரிசனத்தை கொடுக்க. நல்ல கவனிங்கள், லோத்து போயிட்டான். யார் போயிட்டாரு? நான் என்னைக்கு யோசித்தே கிடையாது யார் போனாலும். தப்பா இருக்காது, இங்கே இல்லை. நான் டாக்கிங் அபவுட் என் பர்சனல் லைஃப். என்ன கற்றுக் கொடுத்துட்டாரு. அப்புறம் யார் வந்தாங்க? வரல யாருமே. 2 அதற்கு ஆபிரகாம் கர்த்தரை ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? 15 பிள்ளை இல்லாமல் இருக்கிறானே தமஸ்கூரானாகிய இந்த எலியேசர் யாருக்கா? லோத்தை காட்டில சூப்பரால கர்த்தர் கொண்டு வந்துட்டார். யாருங்க? பக்தி உள்ள மனிதன் எலியேசர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறார். யாருக்கு அடையாளம்? சரியான பர்ஃபெக்டான ஆள் கரெக்டாக மாட்டி சத்தியம் பண்ணும்போது சத்தியம் பண்ணார். கர்த்தர் அவரோட கூட வந்தார். ரபேக்காலை கொண்டு வந்தார், குட்டாரு முச்சார். அதுக்கப்புறம் எலியேசு யாருன்னு காட்டல. என்ன மாதிரி ஆலையா? லோத்து இழந்ததுக்கான சரியான இடத்த யார் இருந்து கொண்டு நிரப்பினார்னா, சரி வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருப்பீங்க, இடத்துல யாரும் வரல, என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற டைமிங் ஏற்ற ஆளை கர்த்தர் கொடுப்பார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு 3 4 ஃபர்ஸ்ட் சொன்னேன் தரிசன வாழ்க்கை. செகண்ட் என்னதுங்க? இழந்து மீன்ஸ் பிரிவு வரும்போது அதை ஏற்றுக்கொள்வது. 3 தேடி வருதை தள்ளி விடுவது. 4 இதுதான் உண்மை. வசந்த மாட்ட வாசிக்கலாம். தேவசித்தமானால் 20ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேர் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்திருந்தார். எது செய்தாருன்னாரு? 24 வருஷம் பொறுத்து செஞ்சது. எப்போ? மேல் வசனம் மேலே ஆபிரகாம் தேவன் நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போ தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் வேலைக்காரியும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பைபிள் சொல்லுது 17 ஆபிரகாம் மனைவியாக சாரா நிமித்தம் கர்த்தர் அம்மையார் வீட்டில் கற்பனையில அடைத்தபடினால். என்ன 2 சம்பவம் நடந்தது பைபிள். 1 ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராளை எகிப்து ராஜா கொண்டு போனார். 12ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு கொண்டு போனார். 2 விஷயம். ஏறத்தாழ 20 வருஷம் பிறகு. இதுக்கும் எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம். எத்தனை வருஷம் இருக்கும்? வச்சுப்போமே 20 வருஷம் ஏறத்தாழ. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் பார்வன் கொண்டு போகும்போது ஆபிரகாம் ஜெபிச்ச மாதிரி இருக்காரு. கவனிகள். அபிமெலேக்கு கொண்டு போன பிறகு ஆபிரகாம் ஜெபிச்ச போல வரும். இது 2 என்னன்னா கர்த்தர் சரி செய்வார் பாருங்க. ஒரு மனுஷன் சம்பி சகோதரே, கர்த்தர் உணர்த்தும் போது உணர்வடையுங்கள். கர்த்தர் உணர்த்தும் போது உணர்வடைவீர்களானால் எது மூடிறதோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். எது அடைப்பட்டிருக்குதோ கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு இதே பார்வோன் அவன் மனைவி கொண்டு போகும்போது வேலைக்காரியெல்லாம் கொடுத்தாங்க. அதுலேருந்து அதுலேருந்து வந்தவங்க தான் யாருன்னா
ஆகார். அந்த ஆகார் உள்ள வந்து ஏறத்தாழ 20-30 வருஷமா 20-25 வருஷமா ஒரு குடும்பத்தை ஆட்டி வைக்கிறான். என்னதுங்க? சாராளுக்கு ஈக்குவலண்டா வந்து நின்றுது யாருன்னா அந்த அடிமை பெண் பெற்ற புள்ள தான் இப்போ வீட்டில் தலையா நிற்கிது. கவனிகள். காரணம் யாருன்னா ஆபிரகாம் தான். கவனிகள். இதே சம்பவம் 20 வருஷம் நடக்கும்போது ஆபிரகாம் அன்றைக்கு பார்வோனுக்காக ஜெபிக்கல. யாருக்காக ஜெபிக்கல? பார்வோன் வீட்டில் கொடிய நோயில் அகப்படும் போது தப்சா போதும், பொன்னாட்டி வந்தா போதும், ஊரை விட்டு ஓடா போனோம், ஓடி வந்த அதே ஆபிரகாம் இன்றைக்கு கேள்விப்படுறாரு, என் மணி சாரா நிமித்தம் யாரோட கற்பலாம் அடிக்கப்பட்டதுக்கு. அப்போ அபிமெலக்கு இப்போ பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் தேவ நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போ தேவன் அபிமெலக்கு அவன் மனைவியும் அவன் வேலைக்காரி குணமாக்கி பிள்ளை பெறும்படி. பத்தியா, எப்போ மற்றவங்க பிறக்கணும், மற்றவங்க கர்ப்பம் திறக்கணும், மற்ற பொண்ணுக்கு கல்யாணம் கட்டணும், மற்ற ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று நான் முழு உள்ளத்தோடு தேவனோடு ஒப்புரவாகி ஜெபிக்கிறோமோ அப்பதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை கத்த திறக்க வல்லவரா இருக்கு. அல்லேலூயா. இது என்னன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு சான்ஸ் உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்? ஐயா, உணர்வடைந்தது உணர்ந்து எழுதலானா உணர்வடைய சூழ்நிலை எப்படின்னா, கவனிங்கள், நல்ல கவனிங்கள். நோய்வாய் அன்றைக்கு இதே இப்போ எப்படி உணர்த்தினாரு? ஒருத்தன் குழந்தை இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லி யாருக்கு தெரியும்னா ஆபிரகாம் தெரியும். இப்போ இங்க எல்லா வீட்டில் குழந்தை இல்லை, யாருக்கு தெரியும்? அந்த வழிதான் அநேகருக்கு இங்கே ஒரே ஒரு ஆளுக்கு இல்லை, அநேகருக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடிச்சிட்டாருன்னா இதுக்கு ஆபிரகாம் காரணமா, ராஜா காரணமா? யாருக்கா? உன் பொண்டாட்டி சொன்னா அவன் ஏற்றின்னு போகிறான். உன் பொண்டாட்டியை சொல்லி தான் அவன் ஏற்றின்னு போகிறான். உன் பொண்டாட்டி நீ யாருன்னு சொன்ன? கல்யாணம் ஆகலாம், ராஜா எடுத்துக்கலாமே. அந்த காலத்தில் ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன ராஜா என்ன பண்ணா? நீ தங்கச்சின்னு சொன்னதை அவன் எட்டுன்னு போனான். யாரு? பார்வோன்னு. செஞ்ச தப்பு யாரு? இப்போ இவனோ தங்கச்சின்னு சொன்னதானே எட்டுன்னு போனான். அவன் சொன்னான், அவன் சகோதரியும் சொல்லலையா? கத்திரி சொல்ற, அவன் சகோதரி சொல்லியா? நீதிமான கத்திர அழைப்பாரா? உத்தமன் அழைப்பாரா? இல்லையே. நீ நிச்சயமா நீ செய்யலன்னு கத்திரே சொல்லிட்டாரு. உணரப்படும் போது இப்போ கூப்பிட்டு திட்டி, இந்த அவன் மனைவி, அவர் மனைவியை எடுத்துக்கொண்டு போகும்போது என்ன பண்ணுறாரு? பார்வோன்னு எல்லாம் கொடுத்தாரு. இவர் திட்டி மனைவி அனுப்பும் போது சொல்லி அனுப்புறாரு, இவன் மனைவி தானே. என்ன கவனிங்கள். இப்போ ஆபிரகாமுக்கு இது கண்டது உணர்வு வருது. அடாடா, நம்மால யாருக்கு பாதிப்பு? நம்மால இங்கே குடும்பத்துக்கு பாதிப்புனா அப்போ எங்கே யோசிப்போம்? ஐயா, சில பிரச்சனை வரும்போது தான் பிள்ளை பாவனை கர்த்தர் காட்டுவார். அப்போ பார்வோன் அரண்மனை அன்றைக்கு நோயாளியாக மாறுவதற்கு காரணம் யாருன்னா, என் பொண்டாட்டியை நான் பொண்டாட்டியாக சொல்லியிருந்தா அவன் ஏன் எட்டுன்னு போய் போகிறான். அப்போ ஆபிரகாம் அன்றைக்கு செஞ்ச தவறுக்காக இன்றைக்கு மனம் திரும்பினார். அது மாத்திரமில்ல, கர்த்தர் ஆபிரகாம் நமக்கே காட்டுறாரு. என்ன காட்டிருப்பாரு? ஆகார் வந்தது, இஸ்மேல் வந்தது, தேவனை திட்டத்தை உடைக்க ட்ரை பண்ணுது. இதெல்லாம் காரணம் யாருன்னு ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்வோன் கிடையாது, அபிமெலக் கிடையாது. நான் தான் சொல்லி, ஆண்டவரே பிள்ளை இல்லாமல் இருந்து அது என்ன நிலைமை எனக்கு தெரியும் ஆண்டவரே, அதில் அவமானம் என்னன்னு தெரியும் ஆண்டவரே, அது நிந்த எனக்கு என்ன தெரியுத, நான் படுற கஷ்டம் யாரும் படக்கூடாது என்று கதறும் போது தான், ஜெபிக்கும் போது தான் பைபிள் சொல்லுது 21 கர்த்தர் தம் சொல்லியிருந்தபடியே சாராளி பிறகு கிடைச்சமானார். மேலே ஆபிரகாம் ஜெபம் பண்ணி மற்றவனுக்கு திறந்தாரு, கர்த்தர் ஆபிரகாமோட வாழ்க்கையை திறந்தார். கரெக்ட் வச்சுலாமே. இந்த பிள்ளை தாங்க 20 வருஷமா ஆளுகை செய்த பாருங்களேன். அன்னைக்கு இதுதான் இதில் அன்னைக்கு மனம் திரும்பாத போது வந்த ஆகார் இடத்தால 30 வருஷத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே இருந்து கலாட்டா அவங்க பிள்ளைங்க பண்ணது. இப்போ மனம் திரும்பிய பிறகு பெத்தெடுத்த புள்ள, இந்த புள்ள வெளியே வந்த பிறகு அடுத்த புள்ள வெளியே துரத்தப்படுது. ஹல்லேலூயா. எப்போ ஈசாக்கு சுதந்திரவாளி வெளியே வரணும், இந்த சுதந்திரவாளி வித்து இவன் தான் சுதந்திரவாளி, அவன் தாத்து. எப்போங்க ஒரு பிரச்சனைக்கு முடிவு? இனிமேல் இஸ்மாயில் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆகாருக்கு இந்த வீட்டில் அடிமதனத்துக்கு வீட்டில் இடம் கிடையாது, அடிமதன பிள்ளைக்கு இடம் கிடையாது. அவன் பிள்ளை நீ அனுப்பு. எப்ப இத்தனை வருஷம் மௌனமா இருந்தாரு? இத்தனை வருஷம் மௌனமா இருந்தாரு? ஈசாக்கு வர வரைக்கும் இஸ்மாயில் இருந்துதான் ஆவான்.
இஸ்ரவேலுக்கு முடிவு வரணும்னா, ஆகாருக்கு முடிவு வரணும்னா நாம் மனம் திரும்பணும். கடைசி 5 minutes டைம் இல்லை. லாஸ்ட் 5 என்ன 22 வசனத்தை மட்டும் படிப்போம். நான் வாசிக்கிறேன் 17. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மழை போல பெருக பண்ணுவேன் என்று, உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசலை சூழ்ந்து கொள்வார் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். 51ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி. நான் 2ஆம் வசனம் படிக்கிறேன். உங்கள் தகப்பனாக ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாரால் நோக்கி பாருங்க. அவன் ஒருவனா இருக்கல, நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எங்க நடந்தது இது? 12ஆம் இடத்துல நடந்ததா? 13 நடந்ததா? 14 நடந்ததா? ஏறத்தாழ 22ஆம் அதிகாரத்தில் நடக்குது. என்னது? எப்போ தெரியுமா இங்க நடக்குது? ஐயா நான் சொன்னேன், அங்கே சுற்றி திரியும் போது பின்வாங்கி போகாதமோ தரிசனம். கர்த்தர் பிரிக்கும் போது அந்த பிரிவுக்கு ஏற்று தேவ எங்க வச்சாரோ அங்கே இருக்கும் போது ஒரு மாற்றம். 3வது தேடி வந்து ஆசீர்வாதம் தள்ளி விட்டு கர்த்தருக்காக நிற்கும் போதே கர்த்தர் அங்க பேசினார். 4வது ஒப்புரவாகும் போதே கர்த்தர் வாழ்க்கையை திறந்தார். 5வது கர்த்தர் எதை கொடுத்தாரோ, கர்த்தர் எதை கொடுத்தாரோ, கர்த்தர் எதை கொடுத்தாரோ, எது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், எதை ஆபிரகாமுக்கு உயிர், எதை ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகுது. ஆபிரகாம் மூச்சு பேச்செல்லாம் அவன் பிள்ளையா ஈசாக்கு. இப்ப ஈசாக்கு கேட்கிறான். பைபிள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எத்தனை பேர் ஏமா அந்த ஆசீர்வாதிங்க ஆசீர்வாதிங்க சொல்லுங்க. சுற்றி திரியும் போது உண்மையா இருந்தீங்களா? வாழ்க்கையை கர்த்தர் உங்களை விட்டு சில காரியங்களை பிரிக்கும் போது ஏற்றுக்கொண்டீங்களா? குறுக்கு வழி ஆசீர்வாதம் தள்ளி விட்டீங்களா? வாங்கி கொண்டீங்களா? உங்களை பகைக்கிறவங்களை ஒரு காலத்தில் கர்த்தரை உணர்த்தும் போது, என்னைக்கோ ஒரு நாள் செஞ்ச பாவத்தை உணர்த்தும் போது அதுக்காக மனம் வருந்தி உணர்வடைந்து ஆண்டோட ஒப்புரவானீங்களா? இல்லை கர்த்தர் கொடுன்னு சொன்னா கொடுத்தீங்களா? இப்போ சொல்றேன், சீயோனுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்ய வேண்டுமானால், உங்க பாழானதை கட்டப்பட வேண்டுமானால், வனாந்தரம் அவாந்தர வெளியில சந்தோஷம் களி கூற வேண்டுமானால் நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டாம், ஆபிரகாமை நோக்கி பாருங்க. ஆபிரகாம் நோக்கி பாருங்க. அந்த ஆபிரகாம் நோக்கி பாருங்க. ஆபிரகாம் நோக்கி பாருங்க. ஒருவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினேன். எப்ப தெரியுமா? தனக்கு உண்டானது எல்லாமே ஆபிரகாமுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். எது? ஆபிரகாம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் சீமனா இருந்தா, எனக்கு வீடு இருக்குது, சொல்ல வாசல் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, அது இருக்கு, இது இருக்கு, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. that is not a blessing for you. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்றா ஒண்ணே ஒண்ணுதான், ஒண்ணுதான், அது ஈசாக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஆசீர்வாத பொக்கிஷன்னா உலகம் கிடையாது, அது நீ நானும் தான். அவருடைய சம்பத்து யாரு? நாம தான். அவருக்கு உகந்தவர்கள் யாரு? நம்ம தான். அவர் பிள்ளையார் நம்ம தான். இப்ப சொல்லுங்க, யாவது முக்கியமானது எதுனா இப்ப கர்த்தர் கேட்கிறார், அத குடியா. பலமுறை செய்தி பேசிட்டோம், கொடுத்தாரு. இப்பதான் சொல்றாரு, ஐயா தியாகம் செய்யாம ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு உங்க படிச்சிருக்கீங்களே பிகாம் எம்பிஏ டீச்சர்ஸ் எல்லாம், என்ன பிரச்சனை? சிம்பிள். நீங்களே படிச்சிட்டீங்களா? உங்க அப்பா அம்மா தியாகம் பண்ணாட்டி நீங்க படிப்பீங்களா? உங்க அப்பா அம்மா கல்யாணம் கட்டி வைக்க நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குமா? கேட்குற ஒன்று சிம்பிள். ஆபிரகாம் தெரியுதெல்லாம் யார் கொடுத்தா? நீ நம்ம வாழ்க்கையில் யார் அதிகமாக ஸ்டே பண்ற? ப்ளீஸ் நான் முடிச்சிடலாம், சத்தியம் பேசியாம. எத்த அம்மா அப்பா தானே எனக்கு படிக்க வச்சாங்க. அவங்க தியாகம் செய்ய அவங்க சாப்பிட்ருப்பாங்க நல்லா. நீங்கள் திருப்தியாக படுத்துக்கும் போது அவங்க திருப்தியாக இருந்துருக்க மாட்டாங்களே. நீங்கள் நல்ல ட்ரெஸ் கொடுத்துருப்பீங்க, அவங்க பழைய ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு தெரியும் இது யார் கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எல்லாம் போதுங்க தெரியுமா? நான் வெளியே கொடுக்காதீங்கய்யா. பெற்ற தகப்பன் தாய்க்கு, உங்களை பெத்தெடுத்து வளர்த்த தகப்பன் தாய்க்கு உண்மையா இருங்க. அவங்க வாழ்க்கை உங்களுக்கு அடையாளமா இருக்கு. எத்தனையோ பேர் பெற்ற தகப்பன் தாய் அசடை பண்றான். அசடை நல்லா வாழ்ந்துருவீங்களா? நல்லா வாழ்ந்துருவீங்களா? எப்படி நல்லா வாழ முடியும்? அப்பா அம்மா அசடை பண்ணி நல்லா வாழ முடியாது. நான் அந்த நீ என்ன யாருமே நல்லா இருக்குன்னா யாரை கடை பண்ணோம்? நாங்க அதான் சொல்லி தரோம். அம்மா அப்பா எவன் தூக்கி அடிக்கிறானோ நல்லா வாழ மாட்டேன், 10 மடங்கு மோசமா போவான்.
பெற்ற தகப்பன் தாயை யார் கனவீனம் பண்ணி அவங்களை அவமானப்படுத்தினாலும் பெத்த தகப்பன் தாயை விட்டுருவாங்க. ஏன்னா தாயோட தகப்பனுடைய எண்ணமே எப்பவுமே பிள்ளைங்களை மன்னிக்கணுன்றது தான். ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த அப்பாவுக்கு பரலோகத்தில் ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். அவருக்கு தெரியும் இந்த புள்ள இந்த வாழ்க்கை கொடுத்தது யாரோ அவருக்கு கொடுக்கும்போது தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை கவனித்து பாருங்களேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.